நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நேற்று பயங்கரமாக அடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 243 பாயிண்ட் -1%. பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு பாருங்க. நம்ம சொன்ன இந்த கேப் தாங்க. ஸோ இந்த கேப் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம். கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த கேப் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். குளோபல் நியூஸ் வந்து பேடாக இருந்தாலும் குட்டாக இருந்தாலும் அப்படியே கீழே போனாலும் இதுதான் நம்மளோட பெரிய சப்போர்ட்டுங்க. 22,200 22,100 இருக்குது. மேபி இந்த இதுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே போகாதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ 23,000 ஒரு சப்போர்ட், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,000 22,100 தான். பட் பயப்படலாம் வேண்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த மார்க்கெட் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப பிரேவாக இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும். அதை விட்டுட்டு பயந்துட்டு ஐயோ மார்க்கெட் கீழே போய் பயப்படுறதுலாம் ஒரு அர்த்தம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கிடைக்குங்க. நான் லம்சமாக பண்ண போகிறேன், இல்லை இவ்வளோ பாயிண்ட் வந்து பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான், இதுதான் என்னோட ஒப்பீனியனுங்க. நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு டார்கெட் வச்சு இது வந்தாலும் வாங்குவேன், அது வந்தாலும் வாங்குவேன் அப்படிலாம் கிடையாது. என் காசு இருக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ இது என்னோட ஐடியா. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட் இறங்கிக்கு ரீசன் உங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஈரான் இஸ்ரேல் வாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போடுற மாதிரி போகிற சமயத்தில் ஈரான் இஸ்ரேல் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் இத்தனையும் சொல்லியிருக்காரு, நீங்கள் சண்டை கூட நிப்பாட்டுங்க உடனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அதனால என்னாச்சு, க்ரூட் ஆயில் அகெயின் 97 to 98 போச்சுங்க. 100 கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் 100 தாண்டி போயிடும் போல இருக்கு. அண்ட் ஐடி ஸ்டாக் வந்து அங்கே வேற அடிச்சிருந்தாங்க, யூஎஸ்ல அடிச்சிருந்தாங்க. அந்த டேட்டா சென்டரில் ஏஐ பூம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஐடி ஸ்டாக் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதோட ரெஸ்பெக்ட் இங்கேயும் நம்மளோட ஐடி ஸ்டாக்லாம் பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. ஸோ நிஃப்டியே கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடியா -5.5% கீழே இறங்கியிருக்குங்க. ப்ராஃபிட் புக் கூட நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டூரபிள் எல்லாமே வீக்காக இருக்குது. ஹெல்த் கேரை தவிர மிச்சம் எல்லாமே வீக் தான் இன்னைக்கு. அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறம் ரூபீன் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசன் தான் கீழே வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி கரண்டாக 82 ரூபா பாசிட்டிவாக கிடைச்சாங்க, 0.36%. பட் அது எப்படி வரும்னு தெரியல. ஸோ நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து 5,555 கோடி விற்றுருக்காங்க. டிஎஸ் 5,175 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 320 கோடி தான் டிஃப்ரெண்ட். பட் மார்க்கெட் பயங்கரமாக, ஏன்னா ப்ராடாக எல்லா ஸ்டாக்குமே அடி வாங்கியிருக்குங்க. செக்டர் மேப் பாருங்க. டெலிகம்யூனிகேஷன் -4%, மெட்டல் -2%, ஹார்ட்வேர், கம்யூனிகேஷன் எல்லாமே, சாஃப்ட்வேர் பாருங்க -1%, எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்க. அண்ட் இதுலேயும் டாப் பிளேயர் பாருங்க, கார் ட்ரேடு, கேப்லின் பாயிண்ட், சிசிஎல் ப்ராடக்ட், ஜைடஸ் வெல்னஸ், அப்புறம் சைனஜின். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 to 3 வந்து ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது. அதான் ஃபார்மாவும் ஹெல்த் கேரும் பாசிட்டிவாக இருக்க ரீசன். அதே மாதிரி நெட்வெப், விப்ரோ, ஜிஎம்டிசி லிமிடெட், ஐஎஃப்சிஐ அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசரில் இருக்குது. விப்ரோ -8, -8.37, கிட்டத்தட்ட 180 ரூபா வந்திருக்கு இல்லையா விப்ரோ. அண்ட் இது வந்து கரெக்டான பையானா மைட் பி இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு இது கரெக்டான டைம் தான் இவ்வளோ வாங்கலாம். ஸோ அது மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது தான் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தோணுது. அப்புறம் ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி 52 வீக் ஹை வந்துருக்குங்க. ஸோ ஹை வந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் கேண்டில் மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு. பட் இது இட்ஸ் நாட் ரைட் டைம் டு பைங்க. இந்த வருஷத்தில் மட்டும் 228% ஏறி இருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 1,023 ரூபா போயிட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. 3 மாதத்தில் மட்டும் 46% ஏறி இருக்குது. ஒரு வருஷத்தில் 228% ஏறி இருக்குங்க. மார்க்கெட் வந்து 39,599 கோடி. ஐபிஓ பிரைஸ் வந்து 2025 மே 6 321 ரூபாய் தான் வந்துச்சு. பட் இன்னைக்கு பாருங்க எப்படி வந்திருக்குட்டு. அண்ட் எம்கே டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 870 ரூபா இருக்கும்போது நம்ம கூட பேசியிருக்கோம் 1,350 ரூபா வரும்ட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. ஸோ எதனால அப்படின்னா இந்த பிஎம் மோடி ஸ்பீச் தான். ஈவி, அதனால ஈவி எல்லாரும் வாங்கினாங்க. ஸ்கூட்டரில் இது வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதனால இது வந்து நல்லா ஏறி இருக்கு. அது இல்லாமல் ஹீரோ, முக்கியமான விஷயம், ஹீரோ மோட்டர் இதை வந்து நிறைய வச்சிருக்காங்க. இப்போ அதுவும் மார்க்கெட்டில் போகிற ஏத்தர் அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஹோசூர் பிளான்ட்ல வந்து 5 lakh வெஹிக்கிள் வந்து மைல்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இதுதாங்க. பி வந்து பார்த்தா ரொம்ப 76 கிட்ட 77% இருக்குது. ஸோ அதை மட்டும் வாங்கணும். அதனால் நம்ம யாருமே அவசரப்பட்டு இந்த கம்பெனியில் இறங்கவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஏற்றுறது நல்லாவே ஏறி இருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷனையும் பவர் கிரிடையும் ஜெஃப்ரி வந்து அனலைஸ் பண்ணி இந்த ரெண்டில் எது பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதானி எனர்ஜி பற்றி பார்க்கலாம். அதானி வந்து 2 வீக் ஹையை தொட்டு தாங்க இருக்கு. ஸோ அதானி குரூப்பே அடி வாங்கணும். இந்த ஸ்டாக் பெருசாலும் அடி வாங்கல. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடி வாங்கிட்டு பயங்கரமாக ஏறின ஒரு ஸ்டாக் தான் அதானி சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 71,800 கோடிக்கு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் செஞ்சுட்டு இருக்காங்க அதானி கிரீப். ஸோ இயர் ஆன் இயர் வந்து 20% வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 1.5 lakhs கோடிக்கு நியூ பைப்லைன் வச்சிருக்காங்க. போன வருஷம் 2025 54,000 கோடிக்கு மட்டும் தான் பைப்லைன் இருந்துச்சு. இப்போ அதோட 3 times அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பைப்லைன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட எபிட்டா 27% வளர்ந்துட்டு இருக்கு. பேட் வந்து 19% வளருது. கிட்டத்தட்ட 26 to 30 அதனால இது வந்து பவர் செக்டர்ல ஒரு சேஃபான பெட் அப்படின்னு சொல்றாங்க. பவர் கிரிடை விட 2x ஃபாஸ்டா வந்து growth ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கணுங்க நம்ம வந்து. ஸோ டிரான்ஸ்மிஷன் growth வந்து 2.5x ஸ்டில் ஃபினான்சியல் 30 வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் மீட்டர் அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 305 பில்லியனுக்கு வச்சிருக்காங்க. இதே இது நீங்கள் பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா
பவர் கிரிடோட எப்பிட்டா வந்து 13% இருக்குது, அவங்களோட பேட் வந்து 8% இருக்குது, டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டெடியாக தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, ஸ்மார்ட் மீட்டர் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க அவங்ககிட்ட. ஸோ ஜெஃப்ரி அதனால அவங்களோட பைக் கால் கொடுத்துருக்காங்க 1665 வரும் அப்படின்ட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா 1600 வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் 60% ரைஸ் இருக்குது. இந்த கேண்டில் செம்ம கேண்டில் பாருங்க, கிட்டத்தட்ட 940 இருந்து 1500 பயங்கரமான ஏறி இருக்குங்க. அதான் கிரீனுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி டார்கெட் என்ன வச்சிருந்தாங்கன்னா 1435 தான் வச்சிருந்தாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணி 1665 கொண்டு வந்திருக்காங்க ஜெஃப்ரிஸ். இது பவர் கிரீன். ஸோ அதானி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இது வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிஎஸ்சி ஸ்டாக்குக்கும் ஒரு பிரைவேட் ஸ்டாக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்காது. பிஎஸ்சி ஸ்டாக் வாங்க வேண்டாம் நான் சொல்ல வரல. ஸோ அவன் எந்த அளவுக்கு இருக்கான் போன ஏப்ரல் வந்து எதையும் பார்ப்போம். அதே செக்டார்ல தான் இருக்கு. ஸோ இதாங்க போன ஏப்ரல் இதுவும் அதே கேண்டில் தான் போட்டிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட பிரைஸ் என்ன பார்த்தா 290 290 தாங்க இருக்கு. இன்னைக்கும் அதே பிரைஸ்ல தாங்க இருக்கு. ஒரு ரிட்டர்ன் இல்லை. அது போன ஏப்ரல் வந்து 40% வந்து அதானி கிரீன் ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பெட் வேணும் எனக்கு. ஏன்னா அதானி மேலே வந்து நம்ம நிறைய இது இருக்கலாம், அது குட் கம்பெனியா பேட் கம்பெனியா, அவங்களுக்கு கவர்மெண்ட் டைப் இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் இருக்குல்ல. ஸோ அதானி மேலே நிறைய பேர் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்க தான் நான் சொல்ல வரேன். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 monthsல பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன் இல்லை, அண்ட் 1 yearலும் பெருசாக ரிட்டர்ன் இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாக் இப்படி தான் உங்களுக்கு வந்து க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். இவங்க இன்னும் அக்ரெசிவாக அதானி கிரீன் மாதிரிலாம் உங்களுக்கு பெருசாக எதுவுமே வாங்க மாட்டாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போவாங்க. பட் பார்த்துக்கோங்க, இவங்க ஜெஃப்ரி வந்து இது அதனால தான் அதானி கிரீன் வந்து பயங்கரமாக பெட் கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் அதானி ஸ்டில் பிலீவ் இருந்தால் பார்த்துக்கோங்க. பட் இப்போ போக வேணாம், ஏன்னா 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ நம்ம கண்ணில் படுறது எல்லாமே 52 ஹை தான், ஏத்தர் எனர்ஜியாக இருக்கும், அதானி கிரீனாக இருக்கட்டும். பட் இந்த பவர் கிரேட் வேணால் இப்போ வந்து கையில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 days எல்லாமே கிரீன் ஹேண்டில் போட்டிருக்குங்க. ஸோ இது ஒரு குட் சைன். நம்ம வந்து இங்கே அது ஒரு யூ-டர்ன் போகிறது ட்ரை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெஃப்ரி அதான் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து அதானியோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பவர் கிரிட் பற்றி எதுவும் சொல்ல, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வச்சிருக்காங்க பவர் கிரிடும் அதானி வச்சு, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி ஹார்ட்வேர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு ஹோல்சேலாக வந்து இந்த ஹார்ட்வேர், கிளாஸஸ், கிச்சன் ஹார்ட்வேர், ஆக்சசரிஸ் அப்படிலாம் பண்ணுற கம்பெனி தாங்க. பெருசாக இந்த கம்பெனி இல்லை, ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான். அண்ட் நியூஸ் ஒன்றில் இந்த போனஸ் கொடுக்குறாங்க 2:5 அப்படிங்கிற மாதிரி போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களோட போனஸோட ரேஷியோங்க. ஸோ இது நான் போனஸ் ஆக்சுவலாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், போனஸ் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க உடனே கேஷ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் போனஸ் கொடுக்க முடியும். ஸ்பிரிட் வேறு போனஸ் கொடுக்குறாங்கன்னா கேஷை வந்து போனஸாக மாற்ற முடியும். ஸோ ஃப்ரீ ஷேர்னா அவங்களுக்கு வந்து பணம் வேணால் பணத்துக்கு பதிலாக ஷேராக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ லிக்விடிட்டி வந்து அதிகமாகும், ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கூடும், கம்பெனி வந்து ஒரு ஃபினான்ஸில் ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறது தான் இந்த போனஸரோட ஒரு விதியம். ஸ்மால் கேப் வந்து போனஸ் இது கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸ்டெட் வரைக்கும் பயங்கரமாக ரன் அப் ஆகும். எக்ஸ்டெட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி பிரேக் ஆகி விழுந்துருங்க. அதனால பிஸ்னஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்த்து இந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம். இந்த ஸ்டாக் எனக்கு இன்னும் தெரியல, நான் வந்து பார்த்து நானும் இதை பார்க்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 ஸ்டாக் என் கையில் இருக்குது. ஒன்று வந்து டிவிஎஸ் சப்ளை செயின், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக். இது நான் வந்து பார்க்குறேன். கிட்ட 10 ரூபாயில் இருந்துச்சுங்க. அதே ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிட்ட இருந்து 10-15 ரூபா தான் இருந்துச்சு. தட் இஸ் அ கரெக்ட் டைம் டு பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 20 rupees கொஞ்சம் அதிகம் தான். இதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 to 50 rupees தான் இருக்குது. அதனால நம்ம ஒரு 10 ரூபாய் கீழே இல்லை 15 ரூபாய் கீழே வாங்குறது இல்லை 20 கீழே வாங்குறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. இன்னொரு நண்பர் வந்து ஒன்று கேட்டிருந்தார், அதாவது 52 வீக் லோவில் ஆர்எஸ் வந்து 30 கீழே இருக்கிற மாதிரி ஸ்டாக் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ் ஸ்கேல் வந்து 0 to 100 இருக்கும். 70 மேலே தான் ஓவர் பாட். ஸோ பெஸ்ட் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா விற்கிறது பெஸ்ட். அப்புறம் 30 to 70 இருந்தால் நார்மல், ஓகே, அது ஒரு ரன்னில் போயிட்டு இருக்கும். 30க்கு பிலோவாக இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் ஓவர் செல்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம க்ரோ ஸ்டாக், க்ரோ ஆப் எத்தனை யூஸ் பண்ணுறதுல நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் தான் கிட்டத்தட்ட பாருங்கள் ஐபிஓ வந்துச்சு. நான் வாங்கணும்னு நினச்சேன் ஐபிஓ அப்ளை பண்ண கிடைக்கல. அப்புறம் ஐபிஓ ஹை தாங்க, இது 180 ஐபிஓ ஹை. அந்த ஹை போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 வரும்னு நினச்சேன். பட் 150 இருக்கு, ஒரு தாண்டவே இல்லை. கிட்டத்தட்ட 150 சுற்றி 140 வரைக்கும் வந்துச்சு. பட் ஸ்டில் வாங்க முடியல. எனக்கு ஸ்டில் 150 கீழே போனால் வாங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் நல்ல இந்த செக்டார் பயங்கரம் வந்துட்டு வருது. ஆனால் ஒரு கரெக்டாக ஒரு கன்சல்டேஷன் பேஸ் இருந்துட்டு இருக்கேன். இந்த இது 180 to 190 கன்சல்டேஷன் பேஸ். ஸோ இது எப்போ பிரேக் பண்ணுன்னு தெரியல. இது பிரேக் பண்ணிச்சு அவங்க மேலே போகும், இல்லைன்னா கீழே வரும். ஸோ இது நம்ம இந்த பாக்ஸை பொறுத்து நாங்கள் பார்க்கணும். சரியான ஒரு பாக்ஸ் போட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 189 இருக்கா. ஸோ இதோட RSI வந்து 48லேருந்து 55 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து இந்த ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 276 இருக்காங்க. RSI வந்து 45லேருந்து 54 போயிருக்கும். ஸோ அந்த மிடில் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம 30 கீழே இருக்க ஸ்டாக் வந்து நம்ம பார்ப்போம். நான் எடுத்து ஒரு நாள் சொல்கிறேன், டைம் கிடைக்கும்போது. இந்த வீக் உள்ள நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸு. இது வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 53க்கு வந்துருச்சு. 203 இருக்குது. 37 இருந்து 180 கிட்ட இருக்கும்போது 37. ஸோ அகெயின் இது இப்போ வாண்டர் பண்ணீங்கன்னா 180 கீழே வந்தால் இதுவும் 37 கிட்ட இருக்கிற ஸ்டாக் மாதிரி தாங்க. இது ஒன்றும் பெருசாக ஏறலை. அண்ட் ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள்ங்க. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ரீசெண்ட் டேல பயங்கர பாசிட்டிவிட்டியாக சுற்றிட்டு இருக்கு. இது 48லேருந்து 53 வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 1019 ரூபா 20 ரூபா இருக்குது. இந்த ஸ்டாக் கூட நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டைம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரேடாக போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாக் போட்டு அந்த பெரிய கேண்டில் பிக் கேண்டில் வந்து ஒரு நாள் விழுந்தது. அது ரிசல்ட்டாக எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஏற சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா RSI வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
மாரு சுசுகி வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் லோன் ஃபார் ஸ்மால் கார் பையர் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கமாக நீங்கள் கார் லோன் போகும்போது நீங்கள் ஒரு லோன் போட்டு எடுப்பீங்க, அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றுறாங்க, ஆடி லோன் அப்படின்னு மாற்றுறாங்க. நீங்கள் வந்து ஆடி வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராக போட்டே வரணும், அது மெச்சூரிட்டி ஆகும்போது அதை வந்து அவங்க டவுன் பேமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு போக மிச்சம் வந்து லோன் போடுறாங்க. ஸோ இது வந்து கஸ்டமருக்கு ஒரு ஒரு ரியலாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்மால் பேங்க் கூட அவங்க வந்து டைப் பண்ணி இந்த ஆடி பேக் ஆட்டோ லோன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் காரில் தான் சொல்கிறாங்க, ஆல்டோ, அப்புறம் எஸ்ப்ரெஸோ, செலிரியோ அண்ட் வேகனார், இந்த 4 காருக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் கொண்டு வரோம். ஸோ டவுன் பேமெண்ட் யாருக்கெல்லாம் ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காக நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இதை போட்டு நம்ம மற்ற இதில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஸ்மால் பேங்க்கில் வந்து ஒரு ஆடியோ ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இஎம்ஐல 80% வந்து நீங்கள் மாதம் அதில் போட்டு வரணும். ஸோ மிச்சம் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். ஸோ 3லேருந்து 6 மாதம் உங்கள் ஆடி வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து காரை வந்து வாங்கிடலாம். இன்னொரு நியூஸ் என்னன்னா, எனக்கு சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜி ஐபிஓ வந்து அலர்ட் ஆகலை. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் வந்து நான் இன்னைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷனை பார்த்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஸ்டாக் வந்து நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.